இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட குக்கிங் ரேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ் பிராண்டோடது. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 5 பர்னர்ஸ் இருக்குது. இதில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு, இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு, இருக்கிறதுலே ஜம்போ பர்னர் பார்த்தீங்கன்னா இதுதான், அதை விட கொஞ்சம் இது வந்து பெரிய சைஸு. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 5 பர்னர் இருக்குது. ஸோ மார்னிங் டைத்தில் நமக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 5 பர்னருக்குரியது. இந்த நாளும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சென்டர் இந்த டைமர் பட்டன் மட்டும் இல்லை, பட் இந்த நாப் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 நாப்பும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கிரில்லு ப்ளஸ் நம்ம வந்து ஓவன் ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பேக்கிங்கும் பண்ணிக்கலாம், சிக்கன் கிரில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ்வை பற்றி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ் பிராண்டோடது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டவ்வுக்குமே தனித்தனியாக நாப் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற கீழே இருக்கிற ஸ்டவ்க்குரியது. இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். நம்ம சிம்லேயும் வச்சுக்கலாம். அந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக எரியிற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ரைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாப் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து வந்து நமக்கு எந்த ஸ்டவ்க்குரியதுன்னு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட்டன்ஸ் வந்து பழக பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இந்த பர்னர்ஸில் இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும், அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுப்பு வந்து எரியும். இப்போ நான் இந்த 5 பர்னரையும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பாட்டம் ஸ்டவ்வோடது. இப்போ பார்த்தீங்கன்னா எரியும். வேணும்னா நம்ம சிம்லையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா ஸ்டவ் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ரைட் சைட் மேலே இருக்கிற ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இப்போ எரியுது. நெக்ஸ்ட்டு கீழே பாட்டமில் இருக்கிற ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எரியும். இந்த சென்டர் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை, ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹாபும் நல்லா வந்து எரியுது. ஸோ மார்னிங்கில் ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறப்ப, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறப்பெல்லாம் இந்த ஸ்டவ் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறது அப்படி தான், நம்ம லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். அந்த டாட்டுக்கு நேரம் அந்த டாட் வந்துச்சுன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே கிளாஸில் லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இதை வச்சு க்ளோஸும் பண்ணிக்கலாம். தூசி எதுவும் படாமல் இருக்கும். நமக்கு குக் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இந்தியாவில் கம்மி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு சில இடத்துல இருக்குது, பட் வந்து கம்மி தான். இங்கே கல்ஃபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே 4 பர்னர் 5 பர்னர்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் மாடல்ஸில் பிராண்ட்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த கிரில் அண்ட் ஓவனை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலு. இதை பிடிச்சி இழுத்தா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதான் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு வைக்கிற ரேக்கு. இது வந்து கிரில்லுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் வந்து உள்ளே இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு அடுப்பு ஸ்டவ் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டவ் வந்து எரியும், பட் அது வந்து தெரியாது இப்போ வீடியோவில். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த மேலே ஃபுல்லாக இருக்கிற அடுப்பு பார்த்தீங்கன்னா கிரில் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த நாபெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய செக்ரிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ். இதில் வந்து நம்ம வந்து 150 டிகிரி 175 டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லைட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணால் லைட் எரியும், வேணும்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வித் ஃபேனோட லைட்டு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கே அந்த சவுண்டு வந்து கேட்கும்.
இப்போ நான் வந்து கீழே இருக்கிறத மட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ். இப்போ இதில் நான் 150ல் வைக்கிறேன். கீழே இருக்கிற ஸ்டவ் வந்து ஆன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்பில்ட்டாக எரியும். கீழே வந்து எரியும். இப்போ அது கீழே எரிய ஆரம்பிச்சோன்னா ஃபுல் ஓவனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம கேக் பேட்டரை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும் கேக் பார்த்தீங்கன்னா. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கான பட்டன். இந்த கிரில்லுக்கான ஸ்டவ் வந்து ஆன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோன்னா அந்த கிரில்லுக்கான ஸ்டவ் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம லெஃப்டில் ரொட்டேட் பண்ணால் நமக்கு வந்து சிம்மும் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனு எது வேணுமோ நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம கிரில்லும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டவ் எரியிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கிங், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரில்லு. பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து ஃபுல்லாக ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். நமக்கு எத்தனை டிகிரி வேணுமோ அதை நம்ம வந்து இந்த பட்டனில் செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நான் எப்படி பேக் பண்ணணும், எப்படி கிரில் பண்ணுறதெல்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா தான். இதில் நமக்கு வேண்டாத ஐட்டத்தெல்லாம் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் ஓவன் தான். பட் வந்து இதுக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். கீழே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னால் ஷோ பண்ண முடியல. அந்த பட்டனை வந்து ப்ளக்கில் ஆன் பண்ணால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இதில் கரண்ட் இல்லாட்டியும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லைட்ரோ எதையாவது வச்சு நம்ம பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கரண்ட்டு அந்த மெயின் பவர் பட்டன் ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கிற ஆட்டோ இன்ஜெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் குக்கிங் ரேஞ்சு. ஒரே டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கிங், கிரில்லு, ஸ்டவ் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து எலக்ட்ரிக் ஓவன் தனியாக வந்து வாங்கி வைக்க தேவையில்லை. இதுலேயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் பண்ணும்போது பேக் பண்ணக்கூடாது, பேக் பண்ணும்போது கிரில் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் செய்யணும், இல்லாட்டி ஓவர் ஹீட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஸ்டவ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே இன்பில்ட்டாகவே ஓனரோடது இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் நியூ ஸ்டவ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டவ்வோட ஃபுல் ரிவ்யூ. ஃப்யூச்சரில் என்னோடய கிச்சன் டூரும் அப்லோட் பண்ணுறேன். பை.